குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 11:00 ஆகுது. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கும்பகோணத்தில் இருக்க ஒரு மேரேஜுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி இங்கேருந்து போக கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லி பீதி கிளப்பி தான் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் வீட்டில். நான் வரவே இல்லைன்னு சொன்னால் இருந்தாலும் சரி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி அதெல்லாம் பார்க்காத ஊர் தானே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. போக போக தான் தெரியுது, ஓ மை காட் எதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதா இருக்குங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா டயர்டாக இருக்குல்ல அவ்வளோ தூரம் போகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு, ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. பார்த்தா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு பஸ்ஸு ரன்னிங்கில். எவ்வளோ கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய வந்து கோவில்லாம் பார்த்தோம். இங்கே பாருங்கள் பாலைவனம். இது வந்து ராஜஸ்தான் பாலைவனம்லாம் கிடையாது. இது ஒரு ஆறு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சதுனால இது பாலைவனம் மாதிரி தெரியுது அழகாக. இங்கே வந்து இப்போது இதை தாண்டி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது காடு வந்துடுச்சு. நாங்கள் இப்போ எந்த ஸ்டோரி ஞாபகத்தில் வச்சுட்டு போகிறோம்னா, அந்த அம்மா வீட்டுக்கு எப்படி போகணும், காடு, மலை, ஆறு, ஏரி இதெல்லாம் தாண்டி போகணும் டோரா பஜ்ஜியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ஷனில் தாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோமே. இங்கே பாருங்கள் இப்போ தான் காடு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு தெரியல. அப்படியே நீங்களும் பாருங்கள் எங்கள் கூட வந்து நம்மளும் போய் கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? காடுக்கு அப்புறம் ஆறு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஆற்றுல தண்ணி வெயில் காலம்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் வந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு போல் இருக்குது. சுண்டிடுச்சு அதனால வந்து தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து இந்த ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நடு ஆற்றுல உட்காந்து நாங்கள் பார்த்தோம். நீங்களும் வந்து எங்கள் கூட வந்தீங்கன்னா பார்க்கலாம் அதை. வாங்க வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. ஓகே, ஆற்றுலே பாருங்கள் ஒரு பக்கம் தண்ணி இருக்குது, ஒரு பக்கம் தண்ணி இல்லை. அதனால அது பாலைவனம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, ரொம்ப தூரம் அந்த ஆறு இருக்குங்க. நாங்களும் சரி முடியும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் முடிஞ்சாப்பாடே இல்லை. என்னடா இது இவ்வளோ பெரிய ஆறாவோ, அதனால தான் இது பேர் ஆறோ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோங்க. அப்படியே தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் தெரிஞ்சுதுங்க. அதுதான் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தாங்க. பார்த்துக்கோங்க, இதோட கோபுரங்கள்லாம் அந்த காலத்தில் கல்லால் கட்டப்பட்டது. ஆனாலும் இன்னமும் சூப்பராக இருக்குது பாருங்களேன். நானே ஆச்சரியத்தோடு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கே ஆச்சரியமாக தான் இது ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள் ஆற்றுக்குள்ளே மீன் பிடிக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஐயையோ அங்கே பாருங்கள் தெரியுதா? நடு ஆற்றுல உட்காந்து எவ்வளோ தைரியமாக மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா இப்போலாம் வந்து 90s கிட்ஸை விட 2K கிட்ஸ் பசங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கானுங்க, நல்ல ஆக்டிவாகவும் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டே வந்துட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் ஆகி போச்சுங்க. 3 ஆகி போச்சு கிட்டத்தட்ட. பசி வேறு எடுத்துக்கிச்சு, டயர்டாக வேறு ஆகிட்டோம். என்ன பண்ணுறது, பக்கத்தில் கடைங்களை நிறுத்தவும் மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸுவா அது மாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. சரி போகட்டும் எப்படியோ போய் மண்டபத்தில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டே இருந்தோங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மழைன்ற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் ஆறாதாங்க இருக்குது. ஒரு வழியாக ஒரு கடைக்கிட்ட வந்து நிறுத்தினாங்க. நாங்கள் கொஞ்சம் டயர்ட்னஸ் குறைச்சிக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்தேங்க. ஒரு வழியாக மண்டபமும் வந்து விட்டது. மண்டபம் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோமே ரிலேஷன்ஸ் வந்து வாங்க அப்படின்லாம் சொல்லலை. என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள் ஊரை நான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள கொஞ்சம் திட்டிட்டு அப்புறம் போட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு, முருகா இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கே மேலே மேடைக்கு போனோம். ஸ்டேஜுக்கு போன இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை நல்லா சூப்பராக ரெடி ஆகியிருந்தாங்க. அவங்க கூட போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு சரி வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டோம். வந்தால் சூப்பரான சாப்பாடுங்க. இப்படி ஒரு அருமையான சாப்பாடு. ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்தாங்க. சாப்பிட முடியாத சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வெளியில் பார்த்தா ஒரு விநாயகர் உட்காந்துருந்தார். ஓகே விநாயகர் இங்கே அழகாக உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு